அது வசிக்கிறோம். மூலத்தால் பாதிக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு பொதிய மட்டும் வந்தது 26,000 காசு. அது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது பாதிக்கப்படாத ஆட்களுக்கு தான் இந்த நிவாரண 26,000 காசு கொடுக்கப்பட்டிருக்கு. அவியல் மாதிரி தான் இந்த பதிவு வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எந்த வித வெள்ளம் விரைக்க ஜிஎஸ்டியும் ஆர்டிஎஸும் வந்து தான் எங்களை வெளியேற்றினது. இதுக்குலேருந்து 6 குடும்பம் வெளியேறினாங்க. 6 குடும்பம் ஜிஎஸ்ஆல வந்து பதியப்பட்டு அவராக எங்களை வெளியேற்றினது. அந்த மூட்டம் எங்களுக்கு ஃபோன் பேசுகிற கரண்ட் இல்லை, எங்களுக்கு குழந்த பிள்ளைகள். ஆனால் அது சம்மந்தமாக ஜிஎஸ் வந்து எங்களை வெளியேற்றி ஜிஎஸ் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு ஜிஎஸ்சில் அவங்க ஆஃபீஸில் தண்ணியில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி எங்களை சொந்தக்காரர்கிட்ட போய் இருங்கன்னு சொன்னது. ஆனால் இப்போ வந்து பார்த்தா இப்போ எங்களுக்கு எந்த கொடுப்பனவும் தெரியல. பொதி மட்டும்தான் தந்துருக்கு உணவு பொறி. மற்றபடி காசு இந்த வித கொடுப்பனவுக்கும் தண்ணி முழங்காலுக்கு மேலே தண்ணி எங்களுக்கு இப்போ பார்த்தாலும் தெரியும். ஆனால் இப்போவும் கேட்டால் போய் கச்சேரியில் கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவியலால் இந்த இதுவும் சொல்லினே இல்லை. நாங்கள் ஒரு கொமட்டி வச்சு இது சம்மந்தமாக கதைச்சி தான் முடிவெடுக்கணுமென்று சொல்லினோம். ஜிஎஸ்ஸை கேட்டால் ஜிஎஸ் தகாத வார்த்தையில் எங்களை பேசி வெளியே கலைக்கிறார். ஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து பொம்பளை ஆம்பளைன்னு பார்க்காம எங்களை பேசி கலைக்கிறார். ஓகே, 4ஆம் பட்டாலும் புதுவில் தாலி எடுத்து நாங்கள் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்தான்னு சொன்னால் நாங்கள் தாமரை குளம் எங்களோட முன்னுக்கு இருக்குது, பெரும்பீடி இருக்குது. அப்போ எங்கள் இடத்துல சரியான 2 நாள் மழையும் வெள்ளம் காற்று மழையும் வந்ததால் எங்களை விட்டு சரியான வெள்ளம் வீடு ஃபுல்லாக தண்ணி. இவன் இந்த பிள்ளை சின்னால் எங்களோட அக்காட மகனுக்கு சீசர் செய்த 1 மாதம் அந்த பிள்ளை ஏழாமல் இருக்கிறான். அந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி ஓடெல்லாம் முடிஞ்சு வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மேலே ஜிஎஸ் கருவிக்க ஜிஎஸ் மாடி தலைவர் எங்களை பாறையோட வந்தவியல் பாறையில் வந்து அவைய பார்த்துக்க வச்சுட்டோம். இதுக்கெல்லாம் தண்ணியோட பிள்ளையோட கஷ்டம் வாங்கோட இந்த பிள்ளைய தரப்பால் மூடிக்கொண்டு எங்களோட அக்காட மகன் இந்த பிள்ளை 1 மாத பிள்ளை அந்த பிள்ளைய தரப்பால் மூடிக்கொண்டு ஆர்டிஎஸ் தலைவர் ஜிஎஸ் ஊடாக நாங்கள் இந்த ரோட்டால் போயில இடுப்புக்கு மேலே தண்ணி என்று சொல்லி அதால் போயிலான்னு சொல்லி ஆக்கிட்ட வளவு கம்பி அடுக்கலால் விழுந்து அடித்து சுரிக்கிற தாண்டு கொண்டு போனாங்க. ஜிஎஸ் ஆஃபீஸில் போயிருக்க ஜிஎஸ் ஆஃபீஸில் கரண்ட்டும் இல்லை தண்ணியும் இல்லை. அப்போ அவர் சொன்னால் இன்னும் இப்போ ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாது, நீங்கள் தெரிஞ்ச வீட்டில் போய் இருங்கோ, நான் உங்களுக்கு ஜிஎஸ் ஆஃபீஸில் நாங்கள் ஏற்றியோட கதைச்சு உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் ஜிஎஸ் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை, கதைக்கவும் இல்லாதோட நாங்கள் ஒரு தெரிஞ்ச வீட்டில் எங்களோட சொந்தக்கார வீட்டை போயிருந்தோம். அவைகளுக்கும் சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற உடஞ்சல் கஷ்டம் உண்டு, அங்கே இருக்கலான்னு சொல்லி இந்த வீட்டை வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக குப்பியாக கஞ்சல்கள் தண்ணி எல்லாம் இருந்து ஓடல உடஞ்சி கஷ்டம் இருந்தாங்க. இருந்த ஏதோ எங்களால் முயண்டு இருந்து நாங்கள் வச்சுருந்த கொஞ்சம் கொஞ்சம் காசுல துப்புராக்கி கூறாக்கி வீட்டை இருந்தோம். வீட்டுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பொதி தந்துச்சுன்னா பொதி தந்து போட்டு இப்போ எங்களுக்கு ஜிஎஸ்க்கு அவர் சொன்னேன், உங்களுக்கு தான் முதலிடமாக பதிஞ்சிருக்கிறோம் இந்த பொதி 27,000 காசுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் நேற்றைய பொழுதில் பதிய போக சொன்னார், உங்களுக்கு பதியப்படவில்லை, நீங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட இல்லை. அதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு எங்களை தராத வார்த்தை நான் எடுத்து தராத வார்த்தை பேசி எங்களை வெள்ளத்தில் திரைச்சினா போங்கோ ஏச்சியோதான் பேசி இதை நாங்கள் வந்து ஏச்சியோட போய் முறைமுடினாங்க. ஏச்சியில் முறைமுட்ட கருத முடிஞ்சு கொடுக்க அவியலும் சரியான அச்சன் எடுக்கல. அவாவும் ஒரு ஜோக்கரா அரசாங்க உத்தியோகராக இருக்கிறா அவள் ஜோக்கராத்தான் அவன் மாட்டேன். நான் இந்த புள்ளியோட போய் நின்று கொண்டு அழாத உரையில் நாங்கள் சொன்னாங்க இப்படி எங்களை வெள்ளம் மீதுன்னு சொல்லி அவாவும் ஒரு சீரான நடவடிக்கை எடுக்கல. கடுத்தலை தந்துட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் கடுத்த மொழி கொடுத்து போட்டு வந்தாங்க. புறண்டே பொழுதுனா ஏச்சி ஆஃபீஸு போனாங்க. அங்கேயும் போக எங்களை அலக்கழிஞ்சு அங்கே போய் இங்கே அங்கே போய் இங்கே போட்டு இப்படி 9 மணிக்கு போய் நாங்கள் விரைக்க 3 மணி சாப்பாடும் இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைகள் போல பேர் நாங்கள் போயிட்டு இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுற விரதத்தோடு அவியல் எல்லாரும் தான் நாங்கள் போயிட்டு இப்போ நாங்கள் வந்து அதுவும் எங்களுக்கு சீரான முடிவு தெரியலை. அதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி இது மூலமாக தெரியப்படுத்து எங்களுக்கு நீங்களான உதவி செய்யணும். முடிச்சு கொண்டு வரும் பின்பக்கத்தாலே முடிச்சு கொண்டு வரும். இந்த பக்கம் தண்ணி வந்தா வட்டுவா பாலத்துக்கு வட்டுவா நந்துக்கடலுக்கு போயிட்டு தான் அங்கால பெருங்கடலுக்கு போகும். அதுல வந்து தண்ணி தான் ரோட்டையை உடச்சி வச்சிருக்கு. அப்படி தண்ணி வந்தா இந்த பாதையில போயிருக்காங்க பாருங்க, அந்த வேலி அடியில கூட கண்ணி நிக்குது. அதே நியாயமா துப்பராக்கினது வேலி மட்டியோட வந்த கண்ணி. இது ஒழுங்கான அரசாங்கம் பார்த்து இதுக்குரிய முடிவெடுக்கணும். இப்படிப்பட்ட ஜிஎஸ் மாதிரி இதுக்குரிய ஆக்களுக்குலாம் ஆக்ஷன் ஒன்றும் தேவையில்லை. அதாவது இப்போ வந்து குடும்பம் அப்படியே வந்திருக்கு.